முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கீழ்ப்பாக்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் மைதானத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறும் அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026 தொடங்கி வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைவரும் இருக்கையிலே அமரலாம். அமைதி காத்து விழாவை நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். மனுச்சோழன் கண்ட நீதியையும் மனதுக்குள் ஒளிர்ந்த சோதியையும் ஒருங்கே கண்டவர் வள்ளற்பெருமான் அவர்கள். கல்லாடை கட்டிக்கொண்டு காட்டுக்கு போன துறவிகளுக்கு மத்தியிலே வெள்ளாடை கட்டிக்கொண்டு வீதிக்கு வந்து புரட்சி செய்தவர் வள்ளற்பெருமான் அவர்கள். இவரது 200வது ஆண்டை இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் நடத்தி சாதனை படுத்த தமிழ்நாடு அரசின் மணிமகுடத்தில் மற்றொரு மாணிக்க கல்லாக இன்றைய தினம் இந்த மாநாடு தொடங்குகிறது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அருட்பா பாடி வணங்குவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அருட்பா பாட திரு ஜீவ சீனிவாசன் அவர்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம் புது நல்ல நடமல்ல புண்ணியரே கேளும் பொய்யேதும் சொல்கிலேன் மெய்யே புகழ்கின்றேன் இது நல்ல தருணம் மதித்த சமய மத வழக்கெல்லாம் ஆய்ந்தது வருணாசிரமெனும் மயக்கமும் சாய்ந்தது கொதித்த லோகாச்சார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது கொலையும் களவும் புலையும் அழிந்தது இது நல்ல தருணம் அருள் செய்ய இது நல்ல தருணம். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ் என்ற சொல்லுக்கே தனியுரை வழங்கிய வள்ளற்பெருமான் மாநாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து சதிக்கப்படுகிறது. கூடுதல் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்துலக வள்ளலார் மாநாடு சென்னை கீழ்ப்பாக்கத்துல நடைபெற்று வருகிறது. இந்த வள்ளலார் மாநாட்டுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். வள்ளலார் மாநாட்டையும் தொடங்கி வைத்திருக்கிறார். இன்று முழுவதும் ஒரு நாள் கருத்தரங்கு நடைபெறுகிறது. வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் இந்தியாவில் இருந்து பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தை சேர்ந்த பலரும் வள்ளலார் குறித்து இந்த மாநாட்டுல பேச இருக்கிறாங்க. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில வடலூர்ல வள்ளலார் சர்வதேச மையம் கட்டப்பட்டிருக்கு. அந்த கட்டுமான பணி முடிந்த நிலையில அதனையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைக்கு திறந்து வைத்து சன்மார்க்கிகளுக்கு விருது வழங்க இருக்கிறார். அதே மாதிரி திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என புதிதாக பெயர் சூட்டப்பட இருக்கிறது. அந்த பெயர் சூட்டல் பலகையையும் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க இருக்கிறார். இப்படியாக வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்றை போற்றக்கூடிய வகையில வள்ளலார் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtv@dttv.in.